நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களால் களையப்போகும் திமுக ஆட்சி, அதிரடியாக களம் இறங்கும் பாஜகவினர். ஏற்கனவே அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இன்ட்டு கொடுத்துட்டாருங்க. திமுக ஆட்சியை கலைப்பதற்கான எல்லா முகாந்தாரமும் இருக்குது. 356 தாராளமாக பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் முழுமையான ஜனநாயகவாதியாக இருக்கின்றார். அதனால மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை நாம் இதுவரைக்கும் கலைத்ததே கிடையாது. ஆனால் இப்போ திமுக அரசாங்கமானது ஜனநாயக விரோத செயலில் ஈடுபட்டிருக்கிறது. அடுத்தடுத்த உயரங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காம நீதி அரசர்களுக்கு சாயம் பூசுகின்ற அளவுக்கு வன்மத்தை கக்குகிறது. அதனால திமுக ஆட்சியை 356 பயன்படுத்தி கலைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாரு. மோடி கலைப்பாரா அப்படின்னு கேட்டா, இந்தியாவில் எந்த ஆட்சியும் நாம் கலைப்பது கிடையாது. ஒரு ஆட்சியை நாம் அகற்ற வேண்டும் என்றால் மக்கள் முன்பாக சென்று நாம திமுக ஆட்சியின் தவறுகளை சொல்லுவோம். மக்கள் மூலமாகத்தான் ஒரு ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், ஆட்சியாளருக்கு தண்டனை வாங்கி தருவோம். அதனால 356 திமுக மீது பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை, ஆட்சியை கலைக்க கூடாதுன்னு இல்லை. ஆனா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அஸ்திரத்தை எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி கே. நேரு விஷயத்தை சுட்டி காட்டினார். எப்படி சுட்டி காட்டினார் கேட்டீங்கன்னா, கே. நேரு அவர்கள் ஊழல் செய்திருப்பதாக, அவர் துறையில பாத்தீங்கன்னா நிறைய முறைகேடு நடந்திருப்பதாக இடியானது கடிதம் எழுதியிருக்கிறது. தினந்தோறும் ஆதாரங்களை வெளியிடுகிறது. அதுலயும் காவல்துறை அதிகாரிக்கு தினந்தோறும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா கே. நேரு அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதே கிடையாது. ஆனா நாங்க பார்த்துட்டு சும்மா இருப்போமா? பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். கே. நேரு மீது என்ன ஊழல் புகார் இருக்குது என்பதையெல்லாம் நாங்க இன்னைக்கு பொதுவெளியில வைக்கிறோம். எதற்காக பொதுவெளியில வைக்கிறோம்? இந்த பிரஸ் மீட்டை பார்த்த யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்க மாட்டாரா? அந்த பொதுநல வழக்கு மூலமாக நம்முடைய கே. நேரு அவர்களை நீதிமன்றம் கைது செய்வதற்கும் எஃப்ஐஆர் போடுவதற்கும் உத்தரவிடாதா? அதனால கே. நேரு மீது இடி என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்குது, என்ன ஆதாரங்களை வெளியிட்டிருக்குது, ஆதாரங்கள் வலுவா இருப்பதனால பொதுநல வழக்கு போட்டீங்கன்னா பொதுநல வழக்கு போடுறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது. அதனால பயப்படாம நீதிமன்றம் யாராவது போவாங்க என்பதனால தான் இந்த விஷயத்தை நாங்க பிரஸ் மீட்ல பேசுறோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். இப்ப நான் சொன்னதுக்கும் ஏற்கனவே திமுக ஆட்சியை மோடி அவர்கள் கலைக்க மாட்டார், ஆனால் கலைப்பதற்கான வழிமுறை இருக்குது அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை. எப்படி? நீதிமன்றத்துக்கு போறதுதான் ஒரே வழி. அதுல 2 விதமான பெனிஃபிட் இருக்கிறது. ஒன்னு, நீதிமன்றம் வழிகாட்டுதலின்படி ஒரு அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், டிஸ்மிஸ் பண்ற ஆட்சியாளர் மீது பழி வராது. ரெண்டாவது, நீதிமன்றமே வழிகாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக டிஸ்மிஸ் ஆன மாநிலத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. ஸோ ரெண்டாவது, நீதிமன்றமே இந்த ஆட்சியை கலைக்கலாம். ஏன்னா நீதிமன்றம் இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைப்பதற்கு இது வரைக்கும் உத்தரவிட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லுகின்ற போது, உத்தரவிட்டிருக்கோ இல்லையோ, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கலைக்க கூடாது என்று சொல்லிட்டு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்குது. கலைக்க கூடாது என்பதற்கு தலையிடுகின்ற நீதிமன்றம் ஏன் இத சட்டத்துக்கு சவால் விடுகின்ற இந்த ஆட்சியை, சட்டவிரோதமாக செயல்படுகின்ற இந்த ஆட்சியை கலைப்பதற்கு ஏன் உத்தரவிடாது? நீதிமன்றத்துக்கு தேவை நியாயமான ஆதாரங்கள் மட்டும்தான். அதனாலதான் பாஜக இருக்கக்கூடிய எஸ்ஆர் மணி என்று நினைக்கிறேன் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். எந்த நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார். ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக தமிழகத்துல பல போராட்டங்கள் நடக்கிறது. தமிழகத்துல வாஞ்சிநாதன் என்ற ஒரு அரசியல் தலைவர் இருக்கின்றார். அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. எப்ப பார்த்தாலும் ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராகவே பேசுவார். கடைசியில ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களே பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பினார். நீங்கள் எல்லாம் உத்தமர்கள் என்று நினைக்கின்றீர்களா? நீங்க அரசியல் களத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியாதா? என் மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது, என்னை விமர்சனம் செய்கின்ற பொழுது ஆதாரபூர்வமாக விமர்சனம் செய்யுங்க. நீதிபதிகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது.
தீர்ப்பு மட்டும்தான் விமர்சிக்கப்பட வேண்டும், நீதியரசர்கள் விமர்சிக்கப்படக்கூடாது என்ற நிலைப்பாடு எனது அல்ல. நீங்க நீதிபதி மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உண்மையாக இருக்க வேண்டும். ஏன்னா நீதிபதிகள் மீது மக்கள் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். நீங்க அவதூறு பரப்பிட்டு போகாதீங்க. நீங்க வைக்கின்ற குற்றச்சாட்டுகளா இருந்தாலும் ஆதாரங்களா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வது போல் இருக்கணும். உண்மையை மட்டுமே பேசுங்க. அதனால நீதியை தாண்டி யாரும் மேலானவர்கள் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி யாரும் மேலானவர்கள் கிடையாது. அதனால இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நியாயமான ஆதாரத்துடன் என் மீது விமர்சனம் வைக்கலாம் அப்படின்னு ஜி.ஆர். சாமிநாதன் சொல்லியிருந்தார். கடந்த காலங்களில் தீர்ப்பின் மீது நிறைய விமர்சனங்கள் வரும், தீர்ப்பை எதிர்த்து போராட்டங்கள் வரும். ஆனா இன்னைக்கு திமுக அரசாங்கமானது அதனுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு வழங்கிவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக வரிசையாக வந்து திமுக இருக்கிறவங்களும் அதனுடைய தோழமை கட்சிகளும் நம்ம ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களுக்கு மத சாயம் பூசுவதும் சாதி சாயம் பூசுவதும் 75,000க்கும் மேற்பட்ட தீர்ப்புகள் வழங்கியிருக்கின்றார், வழக்குகளை எதிர்கொண்டிருக்கின்றார். அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. எதுவும் மேல்முறையீட்டுக்கு போனாலும் உச்ச நீதிமன்ற நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கவில்லை. இரண்டாவது, ஜி.ஆர். சாமிநாதன் மீது உச்ச நீதிமன்ற நீதியரசர்களே வந்து சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இது போன்றவர்கள் இருப்பதனாலதான் மழை பொழிவு இருக்கிறது. இவர்களை இறைவனே அனுப்பியிருப்பது போல எனக்கு தெரிகிறது. ஊழல்வாதிகளை ஒரு சில நீதிமன்றங்கள் விடுவித்தாலும் மீண்டும் விசாரித்து அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மறு விசாரணை எடுத்திருக்கின்றார் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றமே பாராட்டுகின்ற அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஜி.ஆர். சாமிநாதன் கூட இருந்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அவரை நீக்க வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் போறதும் சட்டப்படியான நடவடிக்கை இருக்குது. ஒரு நீதியரசுக்கு எதிராக நீதிமன்றத்தை மீண்டுமே நீங்க நாடலாம். அவர் தவறான தீர்ப்பு தருகின்றார், ஒருதலை பட்சமாக தான் தீர்ப்பு தருகின்றார், நீதிமன்றத்தை நாடலாம். அதுதான் சட்ட வழிமுறை. அதை தாண்டி நீங்க பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போறீங்க. ஒரு அதிகார அமைப்பு இன்னொரு அதிகார அமைப்பை மோத விடுறீங்க. ஏன்னா நீதிமன்றங்கள் பாராளுமன்றத்துடன் மோதாது, பாராளுமன்றம் சட்டமன்றத்துடன் மோதாது, சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துடன் மோத மாட்டார். இந்த மாதிரி 3 அதிகார மையங்களும் அதே மாதிரி நிர்வாகம் என்ற 4வது அதிகாரமும் ஒன்று மோதாது. எல்லோருக்கும் எல்லாரும் வழிகாட்டலாம், அறிவுறுத்தலாம். ஆனா பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு சென்று ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. அதுல நம்ம உள்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரே ஒரு வாதத்தை தான் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? திமுக அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு சவால் விடுகிறது, நீதித்துறைக்கு சவால் விடுகிறது. எனக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் யாரும் நீதிபதியா இருக்க முடியாது. அந்த நீதிபதியினுடைய கண்ணியத்தையும் அந்த நீதிபதியுடைய நேர்மையும் நாங்க கேள்விக்குறியாக்குவோம், அவரை அவமதிப்போம், அதுவும் இந்தியா முழுவதும் அசிங்கப்படுத்துவோம், உலகம் முழுவதும் இந்திய நீதித்துறையை கேள்விக்குறியாக்குவோம் அப்படின்னு திமுக களத்துல இறங்கி இருப்பதுதான் அமித்ஷா போன்றவர்களுக்கு படு கோபத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால தான் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கின்றார் ஆட்களை வைத்து. நிச்சயமாக திமுகவை உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் கேள்வி கேட்பாங்க. ஜி.ஆர். சாமிநாதன் இதுவரைக்கும் எத்தனை தீர்ப்பு தந்திருக்கின்றார், அந்த தீர்ப்புல உங்களுக்கு முரண்பட்ட கருத்து என்ன, இந்த தீர்ப்பு எப்படி சட்டவிரோதமானது, இந்த தீர்ப்பு எப்படி ஒருதலை பட்சமானது, இந்த தீர்ப்பு எப்படி மத அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அது மட்டும் கிடையாது, போராடுறவங்க அத்தனை பேரும் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் RSSல இருந்தவர். எல்லாரும் என்ன சொல்றாங்களா, RSSல இருந்தவங்க நம்முடைய ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள். ஆனா சண்முக பாண்டியன் என்று ஒருத்தர் நெல்லை திமுக மாவட்ட செயலாளராகவே இருந்தார். அவரை நீதியரசர் ஆகலையா? இல்ல ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில உழைத்தவர்களுக்கு, சட்டத்துறையில் ஆலோசகராக இருந்தவங்களுக்கு அவங்களை அப்படியே நீதிபதியா நியமிக்கலையா? மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது கூட நீதியரசர்களா மாற்றலையா? இல்ல ஜே.கே. ஹெக்டே அவர் காங்கிரஸ் கட்சியில 1935 சேர்ந்தார், 1952 MP ஆனார் காங்கிரஸ்ல, பிறகு நீதிபதி ஆனார், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு. இப்படி எல்லா கட்சிகளும் வந்து தங்களுடைய கட்சியில தங்களுக்காக வேலை பார்த்த ஒவ்வொருத்தரையும் நீதிபதிகளாக மாற்றி இருக்கின்றார்கள். அதிலும் காங்கிரஸ் ஆட்சியில மிகப்பெரிய ஒரு பிரளயமே வெடிச்சது. மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்த பரத்வாஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும், ஏப்பா என் கட்சிக்காரனை வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியாக்கு, என்னுடைய சாதிக்காரனை நீதிபதியாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் நமக்கு ஆதரவு தருகின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவங்க நீதிபதியா இருக்கணும், அவங்க நீதிபதியா இருக்கணும்னு சொல்லிட்டு தன் கட்சிக்கு வேலை பார்த்தவங்களை
நீதிபதி ஆக்க சொல்லி எனக்கு அழுத்தம் தருகின்றார்கள். இப்படி கட்சியில பொறுப்புல இருந்தவங்களை நீதிபதியாக நம்முடைய தலையீட்டின்படி ஆக்கணும்னு வச்சுங்களேன், நீதித்துறை மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை போயிடும். அதனால நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அரசியல் சார்பற்று இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால நீதிபதி யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை கொலிஜித்துக்கிட்டே விட்டுறேன் அப்படின்னு பரத்வாஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா கதர்னாரு மத்திய சட்டத்துறை அமைச்சர். அதுலயும் அவர் என்ன தெரியுமா வெளிப்படையா சொன்னாரு, சென்னை உயர் நீதிமன்றத்தில் தான் அதிகமாக அரசியல் பின்புலம் கொண்ட நீதியரசர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால திமுக அரசாங்கம் இருக்கின்ற போது கூட்டணி ஆட்சியில அதிகார மட்டத்தில் இருந்த சோனியா காந்தி, நம்முடைய மன்மோகன் சிங் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்து நிறைய பேரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் கட்சிக்காரங்களை நீதிபதி ஆக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கே பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் கதர்னார். இது நீதித்துறைக்கு அழகில்லை என்று சொன்னார். இப்படி கடந்த காலங்களில் தன்னுடைய முகத்தை எல்லாம் மறைத்து கொண்டு பல இடங்களுக்கு சென்று நீதி வழங்கி இருக்கின்றார்கள். அன்னைக்கெல்லாம் யாரும் பாத்தீங்கன்னா நீ திமுக இருந்து வந்திய, நீ என்ன தீர்ப்பு வழங்கியிருப்ப அப்படின்னு சொல்ல முடியுமா? அரி பரந்தாமல்லாம் எந்த சித்தாந்தத்திலிருந்து போனவர், சந்துருலாம் எந்த சித்தாந்தத்திலிருந்து போனவர் நீதியரசர். இன்னைக்கு அதே சந்துருவும் அதே அரி பரந்தாமன் பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சாமிநாதனுக்கு எதிராக கச்சை கட்டுகின்றார்கள். சோ நேர்மையானவர்களா இவங்கெல்லாம். அதனால நீதியரசருக்கு எதிராக அதுலயும் தீர்ப்பு எந்த விதத்திலும் சர்ச்சையாகலை, அதுலயும் சட்டத்துக்கு விரோதமாக வழங்கப்படவில்லை. உண்மைதானா என்று கேட்பீங்க. ஆமாம், இரு நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் என்ன உத்தரவிட்டாரோ திருப்பரங்குன்ற விஷயத்துல அத ஜெயச்சந்திரன் மற்றும் ராமச்சந்திரன் என்று நினைக்கிறேன் நீதியரசர்கள் உறுதி பண்ணாங்க. இரண்டாவது, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நேரம் கொடுக்காம எடுத்து விசாரிக்கின்றார் சொன்னாங்க. இல்ல நேரம் எல்லாம் கொடுத்திருக்காரு, சரியா தான் கையாண்டிருக்காரு. அவரே தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் கையாள வேண்டும் என்று இரு நீதியரசர்கள் பாத்தீங்கன்னா ஜி.ஆர். சாமிநாதன் போட்ட உத்தரவு சரி, தீபம் ஏத்தணும், நீதிமன்ற வழக்கு அவரே விசாரிக்கணும் என்று இரு நீதிபதி பெஞ்சே அவருடைய தீர்ப்புல குறை காணாம சரியா தான் வழங்கியிருக்காரு என்று உத்தரவிட்ட பிறகும் நம்முடைய திமுக காரங்க ஜி.ஆர். சாமிநாதனுக்கு பாத்தீங்கன்னா சாதிய மத அடிப்படை சாயத்தை பூசுறாங்க. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. ஜி.ஆர். சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பார்லிமெண்ட் போனதும், இரண்டாவது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவதும், தமிழகத்துல சட்டத்துறையை நசுக்க வேண்டும், தன் பாக்கெட்ல எடுத்து போட்டுக்கணும் திமுக போராடுது. அதனால யாரு போராடுறானோ அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க ஐயா. இரண்டாவது, திமுக ஆட்சிக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க ஐயா. சட்டத்தை மதிக்கவில்லை, உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை, சோ சட்டத்துறையை கேள்விக்குறியாக்குது, சோ நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நம்பிக்கை போய்விடுகிறது, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு போயிருக்கிறாங்க. அதனால நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சிடுறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், திருப்பரங்குன்றம் வழக்கானது இரு நீதிபதிகளுடைய அமர்வுல மதுரை உயர்நீதிமன்ற கலையில விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திமுக சார்பில் ஆஜரான ஜோதி என்ற வழக்கறிஞர் என்ன சொன்னா தெரியுமா, இந்த ராமர் ரவிக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயில்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு அமர்வுல மனு தாக்கல் பண்ணிருக்கலாம், இல்ல சித்திரை மாசம் மனு தாக்கல் பண்ணி கார்த்திகை மாசம் தீபம் ஏற்றுவதற்கு உத்தரவு வாங்கியிருக்கலாம். ஆனா ஜி.ஆர். சாமிநாதனுடைய அமர்வு எப்ப வரும்னு காத்திருந்து ஜி.ஆர். சாமிநாதனுடைய அமர்வுல பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணி இந்த உத்தரவை பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு வாதாடி இருக்கின்றார் திமுக வழக்கறிஞர் ஜோதி. அப்படின்னா என்ன சொல்ல வராரு, இந்துக்களுக்கு ஆதரவா செயல்படுறவர் தான் ஜி.ஆர். சாமிநாதன். அதனால ஜி.ஆர். சாமிநாதனுடைய அமர்வு எப்போ வருதோ அப்ப பார்த்து மனு தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்திலேயே வாதம் வைக்கிறார். இது எந்த அளவுக்கு நியாயமானது? அது மட்டும் கிடையாது, எந்த நீதிபதி எந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுவது மதுரை ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய தலைமை நீதியரசருடைய பொறுப்பு. அப்போ தலைமை நீதியரசரும் பாத்தீங்கன்னா இந்து மதத்துக்கு ஆதரவா இருக்கிறாரா? இந்துக்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வர வேண்டும் என்பதற்காக ஜி.ஆர். சாமிநாதன் கிட்ட பாத்தீங்கன்னா ராம ரவிக்குமாருடைய மனுவை விசாரிக்க உத்தரவிட்டாரா? இல்ல சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் பாத்தீங்கன்னா மத ரீதியாக செயல்படுகின்றாரா? அப்ப திமுகவுடைய நோக்கம் என்ன? ஒட்டுமொத்த நீதித்துறையும் பாத்தீங்கன்னா இந்துத்துவாவாக மாற்றி இருக்கிறது என்ற அடிப்படையிலே பாத்தீங்கன்னா கட்டமைக்கின்றார்கள். ஒரு நீதியரசர் என்ன வழக்கை எப்ப விசாரிக்கணும், எந்த வழக்கை விசாரிக்கணும் என்று முடிவு செய்வதே தலைமை நீதியரசர்கள் தான். அப்படி இருக்கும்போது மனு தாக்கல் பண்ணிட்டா மட்டும் போதுமா? அந்த அமர்வு விசாரிச்சிடுமா? அப்ப நீதியரசர்கள் என்று சொல்லுகின்ற போது தலைமை நீதியரசரிலிருந்து கீழே இருக்கக்கூடிய நீதிபதி வரைக்கும் திமுக மிரட்ட பாக்குது, இல்ல சாயம் பூச பாக்குது. அதனால ஒட்டுமொத்த நீதித்துறையும் பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்பட்டு இருக்கிறது. இரண்டாவது, அடக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறது.
இன்னைக்கு இந்த அரசாங்கம் நீதித்துறையின் உத்தரவை நடைமுறைப்படுத்தலன்னா சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி நீதித்துறை மீது நம்பிக்கை வரும், அவன் எப்படி நீதித்துறைக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டு நினைப்பான். ஸோ அதனால திமுகவுடைய தவறான முன்னுதாரணமும் தவறான வழிகாட்டுதலும் அப்படியே தொடரணுமா? அதனால இந்த பொதுநல மனுவை விட்டுருங்க. நம்முடைய ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஆதரவாக 56 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசருக்கு திமுகவுடைய அடாவடிகளை அடுக்கி கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். நிச்சயமாக 56 நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் சட்ட நுணுக்கங்களின்படி இந்த திமுக எந்த அளவுக்கு நீதிமன்றத்தை நீர்த்து போக செய்யுது அப்படின்றத விலாவரியாக எழுதியிருப்பாங்க. கடந்த காலங்களில் நீதியரசர் மீது இவங்க கலங்கப்படுத்தின லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால திமுக மீது நல்ல அபிப்பிராயமானது உச்ச நீதிமன்ற நீதியரசருக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. கண்ணை கட்டுது. இந்த ஆட்சியாளருக்கு எதிராக ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக போராடுறவங்க மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். கூப்பிட்டு விசாரிங்க, என்ன தப்பு பண்ணாருன்னு கேளுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், எப்போதும் பொதுநல வழக்காகத்தான் போகும். பிறகுதான் அது பாராளுமன்றத்துக்கு உத்தரவிட்டு ஏன் திமுக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. பண்ணிடலாமே, எங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லிவிட்டு நீதிமன்றத்தில் பதிலளிப்பாங்க. பிறகு இந்த ஆட்சி டிஸ்மிஸ் செஞ்சு 6 மாசத்துக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சியில தேர்தல் நடைபெறும். அப்ப திமுக அதிகார மையங்கள் எல்லாம் பீஸ் புடுங்கப்பட்டு தேர்தலும் அமைதியாக நடக்கும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுக்கப்படும் என்று அரசியல் விமர்சகர்கள் பேசுகின்றார்கள். ஆபத்தான விஷயத்தை கையில் எடுத்து திமுக அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. திமுக ஆதரவாளர்களை விரிவாக பேசியிருக்கின்றேன். புரியாதவர்கள் புரிந்து கொண்டால் சரி. நன்றி நண்பர்களே.